செல்வி ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஒரு அழகான ப்ரூச்சர் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, சுகர் பீட்லேயே கலர் பீட் இருக்கும் பார்த்திங்களா, அது எடுத்திருக்கேன். அடுத்தது ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து இந்த கீழே ஒரு ஃப்ளவரில் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அது மாதிரி பெருசு கிடையாது, கொஞ்சம் சின்னதாக உள்ள ஃப்ளவர் சீக்வன்ஸ். அது எடுத்தால் மட்டும்தான் இது ரொம்ப அழகாக இருக்கும். இது எப்படி வைக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ், அப்புறம் ஒரு பீடு, நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ், அப்புறம் பீடு, நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ், அடுத்து பீடு. இதை மாதிரி 3 ஃப்ளவர் சீக்வன்ஸும் 3 பீடும் கோத்துக்கிட்டு அந்த லைன் ட்ராயிங் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது மேலே மட்டும்தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம ஈவனாக நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு அந்த லைனில் போட்டு முடிச்சிங்க. அதுக்கப்புறம்ளுக்கு பேலன்ஸ் அந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டே என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி ரேஷியோவில் ஃப்ளவர் சீக்வன்ஸு பீடு அந்தமாரி ரேஷியோவில் ஃபஸ்ட்டு நீடில் நல்லா ஃபுல்லாக ஒரு சரை மாதிரி கோர்த்து வச்சுக்கிங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக எடுத்து போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட் மாரி கோர்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு சென்டர் நான் ஃபில் பண்ணுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் டைப்பில் தான் ஃபில் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பீடு எடுத்திருக்கேன். பீட்னா ஒரு 9 பீடு எடுத்திருக்கேன். 9 சுகர் பீடு எடுத்திருக்கேன். மேலே ஒரு கோல்டு பீடு வைக்கிறேன். வச்சுட்டு இந்த லாஸ்ட்டில் உள்ள பீடை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா பீடிலையும் நீடில் இன்சர்ட் பண்ணி கீழே இறக்குறேன். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதனால தான் இது வந்து நான் பெரிய அளவில் இதில் காட்டலை. ரொம்ப சிம்பிள் தான். இதை பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு பீடை மட்டும் விட்டுட்டேன். மீதி எல்லா பீட்லையும் கோர்த்து அடியில் பிடிச்சி இழுக்க போகிறேன். அவ்வளோதான். பின்னாடியில் வீடியோலலாம் நல்லாவே கிளியராக இருக்கும், பாருங்கள். இதை மாதிரி நான் ஒரு 3 ஃப்ளவர் போட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், ட்ராயிங் பண்ணாமல் மட்டும் போட்டுறாதீங்க. ட்ராயிங் பண்ணிவிட்டு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், ரொம்ப ஈஸியாகவும் அதே நேரத்தில் ஒரே ஈவனாகவும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா ஈவன் கிடைக்காம போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ட்ராயிங் போட்டுக்கிட்டு அது மேலேயே நீங்கள் அந்த சீக்வன்ஸை போக்க ஆரம்பிங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் சென்டரில் கூட காமிக்கிறேன், அந்த எப்படி கோத்து வச்சுருக்கேன்ட்டு. நம்ம கார்மெண்ட்ஸில் ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு, அட்மிஷன் போயிட்டுருக்கு. விஜயதசமி அன்னைக்கு நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். யாராருக்கெல்லாம் வெல்லிங் இருக்கும் நம்ம கார்மெண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்களா, இதை மாதிரி சுற்றிலும் கோத்து எடுத்துங்க. இப்போல்லாம் ஃபுல்லாக கோத்த அப்புறம் கேப் இருக்குது பார்த்திங்களா, அடுத்தது தான் நம்ம கேப்பை ஃபில் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் நான் கேப்பை ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதேமாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணும், அழகாக வேணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ ரவுண்ட் ஷேப்பில் அழகாக கிடச்சிருக்குன்னு. இப்போ சென்டரில் வந்து நம்ம ஹேங்கிங் டைப்பில் தான் போட போகிறோம். அது வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி போட்டிருக்கோம். போட்டாச்சா? அந்த மேலே ஒரே ஒரு பீடை மட்டும் விட்டுடுங்க. மீதி எல்லா பீடுலேயும் அந்த நீடில் அப்படியே இன்சர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக எப்படி பொறுமையாக காமிக்கிறேன். கையில் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வளையாது. அவ்வளவுதான். பிடிச்சி கீழே இழுங்க, உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நின்றுடும். தட்ஸ் ஆல். இதை மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துங்க. நான் அதுமாரி 3 ஃப்ளவர் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எப்படி கோத்து வச்சுருக்கேன்னு. இதை பார்த்திங்களா, இதேமாதிரி நான் கோத்து வச்சுக்கிட்டேன். அப்போனா எனக்கு என்ன ஆகும், ஈஸியாக நான் வந்து ஒர்க்கை முடிச்சுக்கலாம். ஒரு பீடு, ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ், அந்த ரேஷியோவில் நான் கோத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாரி போட்டுட்டேன். அடுத்தது கர்தானா கொடுத்து தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். கர்தானா ஸ்டிச்சஸ்னு தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். அதனால் அதை வந்து பெருசாக உங்களுக்கு காமிக்காமல் சிம்பிளாக போட்டு அந்த ஒர்க்கையும் முடிக்கிறேன். கர்தானா வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவு கோத்து வச்சுக்கிங்க. இதை மாதிரி தான் கோத்து வச்சுக்கிட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இதை மாதிரி தான் உங்களை நான் கோத்து வச்சுக்க சொல்கிறேன். வச்சுக்கிட்டிங்கன்னா ஒர்க் வந்து உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ கர்தானா நம்ம கோக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கை முடிச்சிங்க. சென்டரில் உள்ள ஒர்க்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ண அப்புறமேக்கு நம்ம கர்தானா ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். கர்தானாவும் அப்படி தான், நம்ம வந்து ஒன்றாவும் ஸ்டிச் பண்ணலாம், அதே நேரத்தில் நேராக வச்சு ஸ்டிச் பண்ணலாம். 2 டைப்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஈஸியான டைப்பில் ஒன்று சொல்லி கொடுத்தோம் பார்த்திங்களா, அதை தான் வச்சு தான் இப்போ நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு எனக்கு நீளம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீட்டில் கர்தானாவை கோத்து கொண்டு போய் முடிச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். இது நல்ல ரிச் லுக்கு, ராயல் லுக்கில் வேணும், நல்லா காஸ்ட்லியாக வேணுங்கிறவங்க மட்டும் இதை போடுங்க. ஏன்னா இது செய்யறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் இதுக்கு வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இது பொறுமையாக தான் செய்ய முடியும். இது வேகமாக செஞ்சால் உங்களுக்கு வந்து அந்த லுக் இல்லாமல் போயிடும். அவ்வளோதான்.
சிம்பிளான ஒர்க்கு தான், ஆனால் செய்யறதுக்கு கூட நிறைய டைம் எடுக்கும். இதுக்கு இதுமாரி ஒர்க் எல்லாமே டைம் நிறைய எடுக்கும். பார்த்தீங்களா? இப்போ அடுத்து கர்தானா கோத்து எவ்வளோ நீட்டுக்கு வேணுமோ அவ்வளோ கோத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு கர்தானோட கேப்லையும் நான் இதை மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு இந்த சைடு லெஃப்ட்டில் குத்தி ரைட்டில் எடுக்க போகிறேன். அவ்வளோதான். அதை மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன்னா எனக்கு கர்தானா வந்து ஒர்க் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸ்டிஃப்னஸாகவும் இருக்கும், வளையாது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு லீஃப் சீக்வன்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் இதை வந்து கொஞ்சம் வேகமாக போகிறேன். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக போட்டிருக்கேன் இல்லையா, அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த நீட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போட்டேன். இந்த லீஃப் சீக்வன்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, நல்ல லுக்கில் வேணும், ராயல் லுக்கில் வேணும், ப்ரைடலுக்கெல்லாம் இந்த ப்ரூச்சை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், அவ்வளோ லுக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.